எபிசோட் 96ல பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் வந்து அவரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சிச்சுவேஷன்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவரு என்ன அட்வைஸ் பண்றாரு பார்த்தீங்கன்னா, "நீ வந்து என்ஜிஓ சைட்ல வந்து ட்ரை பண்ணு. நல்ல ஸ்டஃப், நல்ல டேலண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட்ஸ்லாம் ஷேர் பண்றாரு. இவரும் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க இது ஏறி ஏறி இறங்குறாருங்க. பட் எல்லாரும் ஏதேதோ ரீசன் சொல்லிட்டு முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து ரெடியா இல்ல. இது பத்தாதுன்ட்டு, இப்ப இந்த துரை வந்து ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரிவர்ஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக, இந்த நியூஸ் தெரிஞ்சதுக்கப்புறம், இன்னும் நெறைய பேர் வந்து நாங்களுமே வந்து வெளிய போறோம் அப்படிங்கிற மாரி பேச ஆரம்பிச்சுடுறாங்க. இன்ஃபாக்ட் ஒரு சடனா ஒரு மீட்டிங்கும் நடக்குது. அண்ட் அந்த மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து காலேஜுக்கு ஃபண்ட் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கோம். பட் எங்களால வந்து அகாடமிக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது இந்த அகாடமி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அது எப்படியும் சர்வைவ் ஆயிரும். ஸோ இந்த இயர் எண்ட் வரைக்கும் தான் எங்களால வந்து ஸ்பான்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாரி இருக்கிற எல்லாருமே வந்து பேக் அவுட் ஆகுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வருது. அண்ட் ருக்மிணியும் பார்த்தீங்கன்னா வந்து ரங்கன்ட்ட ஜஸ்ட் இந்த மீட்டிங்க்கு முன்னாடி தான் வந்து ஒரு மாரி கோவமா பேசுவாங்க. "உனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தப்போ நீ எப்படி நோன்னு சொல்லலாம்? பட் அந்த டைம் தான் இந்த மீட்டிங் வந்துச்சு." அப்படின்னோனே நேரா அங்க போய் பேச ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அனு வந்து எல்லார்ட்டயும் உட்காந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அப்ப அவங்க கிட்ட வந்து எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதுன்னா, நான் டோட்டலா வேற டிபார்ட்மெண்ட். பட் இருந்தாலும் நான் படிச்சத அப்ளை பண்ணி தான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்றாங்க. அப்ப நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டா, நான் பிசிக்ஸ் அப்படின்னோனே, பிசிக்ஸா அப்படிங்கிற மாரி எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. ஆமா, எனக்கு வந்து இந்த பிசிக்ஸ வந்து கிரிக்கெட்டோட லிங்க் பண்ணி பிடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அத வந்து நம்ம படிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம மசில் மெமரியில அது வந்துரும். அண்ட் கிரிக்கெட் விளையாடுறப்போ அது வந்து ரொம்பவே ஹெல்ப் ஆகும் அப்படின்னுவாங்க. நீங்க இப்பலாம் நோட் பண்ணீங்கன்னா, இந்த மசில் மெமரி அப்படிங்கிற வேர்ட் வந்து அதிகமா வந்து யூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நெறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்களும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவங்க வந்து எப்படி இந்த பிசிக்ஸ வந்து இதில அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ, ஜாக்கி வந்து பக்கத்துல இன்னொரு டேபிள்ல இருப்பாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவருக்கு ரொம்பவே அப்படியே இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு, நேரா எந்திரிச்சு வந்து அவரும் வந்து ஏரோடைனமிக்ஸ நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம், அதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாரி 2 பேரும் வந்து பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இத பார்த்துட்டு நம்ம மணி வந்து ஒரு பக்கம் வந்து டென்ஷன் ஆயிட்டே இருக்காரு. அவர் வந்து ஓப்பனா வேற அனுட்ட வந்து சொல்றாரு, "ஹலோ, இத வச்சு அவர் வந்து உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணுவாரு. நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க." அப்படின்னு. நம்ம தங்கம்க்கு ஒரு சைடு அப்பாடா! யாராவது வந்து கூட்டிட்டு போயிருங்க அனுன்ற மாரி அவங்களுக்கு வந்து அது வந்து சந்தோஷமா இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா, "இல்ல, இல்ல இது புது அகாடமி இல்ல. நம்ம தான் பார்த்துக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஜாக்கி பார்த்தீங்கன்னா, "நம்ம மேல போய் படிக்கலாமா?" அப்படின்ற மாரி கூப்பிடுவாரு. சரின்னு சொல்லிட்டு அனு கிளம்பி மேல போய் படிப்பாங்க. பட் நம்ம மணிக்கு அது என்னமோ தெரியலங்க. ஒரு மாரி அது வந்து அவருக்கு கோவமாயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தங்கம் நோட் பண்ணிட்டு வெளிய கூட்டிட்டு போயிட்டு, "கொஞ்சம் நான் பேசணும் உன்ட்ட" அப்படின்னுவாங்க. பட் இந்த இடத்துல இந்த தங்கமோட கேரக்டரைசேஷன் எவ்வளோ அழகா கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, இந்த மாரி சினாரியோஸ்லலாம் வந்து வந்து சண்டை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணி பிரச்சனை பண்ணாம, கூப்ட்டு நச்சுன்னு 2டே சென்டென்ஸ் தான் கேட்குறாங்க. அண்ட் அது கேட்குற 2 சென்டென்ஸ்ல மணிக்கு வந்து அவ்வளோ ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேரக்டர் மாரி காட்டியிருக்காங்க தங்கம்ம. ஸோ மணிய கூப்ட்டு ஒண்ணும் இல்ல. என்ன கேட்பாங்க அப்படின்னா, "நான் சண்டை போடலாம் உன்ன கூப்பிடல. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. இப்ப அனு வந்து ஜாக்கியோட போனா உனக்கு ஏன் கோவம் வருது?" அப்படின்னு கேட்பாங்க. சரி, நீ அதுக்கு கூட பதில் சொல்ல வேணாம். இப்ப என்ட்ட ஒரு பையன் ஃப்ளர்ட் பண்றான். அவன்ட்ட போய் நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசினேன் அப்படின்னா, உனக்கு எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு கண்டிப்பா ரொம்ப வலிக்கும். என்னால வந்து சுத்தமா அத ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாரி நம்ம மணி சொல்லுவாரு. அப்ப நான் ரியாக்ட் பண்றதுலலாம் எந்த தப்பும் இல்லல்ல. நான் எந்த தப்பும் பண்ணலல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இத எனக்கு திரும்ப திரும்ப சொல்றதுக்கு சுத்தமா புடிக்கல அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. பட் இது வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டிய வந்து நம்ம மணிக்கு வந்து குடுத்த மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, மாதேயன் அவங்க அம்மாங்க அந்த சீனுமே ரொம்ப அழகா இருக்கு. இவங்க வந்து இப்போ அவங்க அம்மா அப்படின்ற ஒரு கேரக்டர் உள்ள கொண்டு வந்து அத சும்மா விடாம, அதையும் வந்து சைட் பை சைடு அழகா வந்து கொண்டு போறது நல்லாருக்கும். ஸோ அவங்க அம்மா வந்து தனியாவே வீட்ல விட்டா அவங்க ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாதேயன் என்ன பண்றாருன்னா, நான் ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி வீட்ல போய் ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. ஸோ இது வந்து தியோ வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஆனா அத விட பார்த்தீங்கன்னா, ஜாக்கி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. பயங்கரமா ஃபீல் பண்ணுவாருங்க. நீங்க அந்த சீன பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அவர் எந்த அளவுக்கு அந்த இடத்துல அவரு ஃபீல் பண்ணியிருக்காருன்ட்டு. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ரூம்மேட்ன்னு கூடவே இருந்துட்டு, இப்ப நீ போறது என்னால ஏத்துக்கவே முடியலடா அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணுவாரு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த சீனு. ஸோ இவரு வந்து வீட்டுக்கு போறாரு. பார்த்தா அவங்க அம்மா அந்த இடத்துல வந்து சிக்கன் பிரியாணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம மாதேயன் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும். அதாவது நான் போய் தயிர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாரும் வீட்டுக்குலாம் வந்துர மாட்டாங்கல்ல அப்படின்னு அவர் கேட்கறது வந்து அவ்வளோ ஒரு ரியலா இருந்தது. ஏன்னா நமக்கு அந்த டைம் நமக்கு புடிச்ச ஒரு விஷயம் இருக்கப்போ டக்குன்னு யாராவது வந்து எல்லாம் ஷேர் பண்ணிருவாங்களோன்ற பயம் இருக்கும்ல. ஸோ அது அவ்வளோ அழகா வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் சீனும் நல்லா இருக்குங்க. அவர் கடையில போயிட்டு தயிர் வாங்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா, அங்க அ ஒருத்தங்க வந்து கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன கூட்டிட்டு வருவாங்க. பார்த்தா அவங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ் போல. சின்ன வயசுல அவங்க அம்மா வந்து மாதையனோட நீ சேராத கெட்டு போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பேச விட்டுருக்க மாட்டாங்க போல. இப்போ வந்து மாதையன கூப்பிட்டு என்னடா பயங்கரமா கிரிக்கெட் விளையாடுற, ஊர்ல எல்லாருமே உன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பையன்ட்ட நீ வந்து மாதையன பார்த்து கத்துக்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ மாதையனுக்கு வந்து அந்த சேஞ்ச் வந்து அவருக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. நம்ம கூட சேரவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப பாரு நம்மள பார்த்து கத்துக்கன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அது ஒரு மாரி ஒரு ப்ரவுடா ஃபீல் பண்ணிட்டு அவர் அங்கருந்து நடந்து வருவாரு. அந்த சீன் நல்லாருக்கும். அதோட அவர் வீட்ல போயிட்டு அவங்க அம்மா கூட அந்த பிரியாணிய சாப்பிடுறது, ஊட்டி விடுறது அண்ட் அந்த அவங்க அம்மா கூட அவர் ஸ்பெண்ட் பண்ற டைமுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு பரவால்ல நம்ம லைஃப் மாறிருச்சு அப்படிங்கிற மாரி அவர் ஃபீல் பண்ணுவாரு. ரொம்ப அழகா இருக்குங்க அந்த சீனு. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட்ல நடந்த எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். எனக்கு என்ன அப்படின்னா, இந்த ஃபைனல் டோர்னமெண்ட்னு ஒண்ணு நடக்க போகுது இல்லையா? இப்ப அடுத்து 4 எபிசோடு தான் இருக்கு.
இருக்கு. நெக்ஸ்ட் வீக் ஃபைனல் டோர்னமெண்ட்ட வைப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? இப்ப வேற எல்லாம் ஃபண்ட்ஸ் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேக் அவுட் ஆகுறாங்க. ஸோ இது ரொம்ப கன்ஃப்யூசிங்கா இருக்கு. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.